ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி வந்து 5 மணிக்கெல்லாம் நான் மாடிக்கு வந்துட்டேங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. மழை வந்து நம்ம க்ளீன் பண்ண வருவோம், மழை வந்துடும், க்ளீன் பண்ண வருவோம், மழை பெஞ்சிடும். சதன்னு அதுவும் இலையெல்லாம் பிஞ்சு அப்படி காற்றுல நிறைய தொட்டி கீழே விழுந்து இப்படி மண்ணும் அதுவும் 2 வாரமாக மனசே கேட்கல. இன்றைக்கும் காலையில் மழை வந்துடுதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக 5 மணிக்கு இருட்டாக இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட நான் வீடியோலாம் காமிக்கல. இப்போ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு ரோங்க. உள்ளே இப்படி என்ட்ரானோன்னா ஃபஸ்ட்டு ரோ க்ளீன் பண்ணிவிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் 2 வீக்ஸ்க்கு எவ்வளோ குப்பை வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது 2வது ரோ. அப்படி ஒவ்வொரு ரோலையும் நம்ம வந்து 2 லைன் வச்சுருப்போங்க. இது 2வது ரோ க்ளீன் பண்ணி. இப்போ செடியெல்லாம் வேறு ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்தனால உள்ளே போய் க்ளீன் பண்ணுறது வைக்கிறது எல்லாமே கஷ்டமாக போச்சு. ஆனாலும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வேகம் இல்லைன்னா ஒரு வாரத்தில் 2 தடவை 3 தடவை கூட க்ளீன் பண்ணிடுவேன். வீடு எப்படி நம்ம நீட்டாக வச்சுருப்போம் அதே மாதிரியே மாடி தோட்டமும் நீட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். பட்டு 2 வாரமாக மனசே எனக்கு கேட்கலைங்க. இலையெல்லாம் தண்ணிப்பட்டு அழுகி ஒரு மாதிரி ஆகி கிடந்துச்சு. இது 3வது ரோங்க. இது 4வது ரோ. இது 5வது ரோ. இப்படி ரோவாக வச்சுருக்கேன். உள்ளே போய் தண்ணி ஊற்றுறதுக்கும் உரம் போடுறதுக்கும் வசதியாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி 5 ரோ. 5 ரோலையும் 2 லைன் வச்சுருப்பேங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரோ இருக்குங்க. இது ஒரு 6வது ரோ. அப்புறம் இதில் வந்து ஒரு 3 ரோ இருக்குங்க. இந்த சைட்லேருந்து அதாவது உள்ளே என்ட்ரு ஆன உடனே வலது பக்கம் ஒரு 3 ரோ, இடது பக்கம் ஒரு 3 ரோ இருக்கும். இங்கே மாதிரி இந்த மாதிரி அதை கூட்டுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த பக்கம் 2 ரோ பாருங்க. இந்த பக்கம் 2 ரோ. இப்படி தாங்க நான் வச்சுருக்கேன். அது க்ளீன் பண்ண அப்புறமா உரம் போட தண்ணி ஊற்ற எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். அதே நேரம் அப்படி ரோவாக அப்படி ஃபுல் ஃபோக்கஸில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு லுக்கு கிடைக்குங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஓரளவு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேங்க. இந்த மாதிரி இருக்கும் என்னோட மாடி தோட்டம். அது எல்லாமே நம்ம மாடியினுடைய பாதியை தான் நான் இவ்வளோதான் பிரிச்சிருக்கேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கொடி வகைகளாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பக்கம் க்ளீன் பண்ணலை இன்னும். இங்கே பாருங்கள், அந்த நான் காமிச்சல ஒரு 10-12 ரோ காமிச்சல, அதில் இவ்வளோ குப்பை எடுத்திருக்கேங்க. நேற்று வேற இந்த கீரை தொட்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். ஒரு 4 தொட்டி அதோட குப்பை. அதுக்கப்புறம் தெரியாமல் மிதுக்கங்காய் செடியை பிடுங்கி போட்டது எல்லாமே இப்போ தாங்க எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பக்கம் க்ளீன் பண்ணணுங்க. பாதி க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே சரி விடிஞ்சிருச்சு, 6 மணி ஆயிடுச்சு. அப்படியே உங்ககிட்ட காமிச்சிடலாம். ஒரு 1 ஹவர் ஃபுல்லாக ஆயிருக்குங்க. இந்த ஒரு பாதி சைடு மட்டும் க்ளீன் பண்ண 1 ஹவர் ஆயிருக்குங்க. இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம வானத்தையும் இந்த மாடி தோட்டத்தோடு சேர்த்து அப்படியே ஸ்கையை பார்க்குறப்ப அப்படி ஒரு மனசுக்கு நல்லா இருக்கும். அதே நேரம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வேப்ப மரம் இருக்குது, நெல்லி மரம், வாகை மரம் இருக்குதுங்க. அதில் ஃபுல்லாக அவ்வளோ பேர்ட்ஸு பயங்கரமாக கத்துவாங்க. அதுவும் 3:30 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தம் கேட்கும். அப்புறம் 6 o'clock ஆச்சுன்னா காக்கா மட்டும்தான் நிறைய கத்துற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டை சுற்றிலுமே பாருங்களேன், கம்ப்ளீட்டாக மரங்களாக தாங்க இருக்கும் ஃபுல்லாக. இந்த பக்கம் கொய்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எப்படி சரி உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தாங்க வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.